அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 291வது நாளை அடைந்திருக்கிறது. 291 நாட்களாக இந்த போராளிகள் குழுக்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறார்கள்? உணவில்லை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, இன்டர்நெட் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சற்றும் தளராமல் அதை தாக்கு பிடிக்கிறார்கள் என்பது உலக அரங்கில் பெரிதாக மெச்சப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நேற்று அல்மனார், ஹரஸ் என்ற பத்திரிகைகளில் எல்லாம் என்ன செய்தி என்று சொன்னால், யஹ்யா சின்வர் இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற மிகப்பெரிய தளபதி என்று ஆகிவிட்டார் என்று எழுதக்கூடிய அளவுக்கு அவர்கள் தாக்கு பிடிக்கிறார்கள். நேற்று ஹரஸ் பத்திரிகை மிகவும் கவலையோடு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. ஹமாஸை அழிப்பதற்காகத்தான் நாங்கள் தரைவழியாக செல்கிறோம் என்று சொன்ன இஸ்ரேல் எதையுமே செய்யவில்லை. 24 பட்டாலியன் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 24 ஹமாஸ் படைப்பிரிவினரும் உற்சாகமாக நின்று போராடுகிறார்கள். இவர்கள் 10% அழிச்சிட்டேன், 20% அழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் 24 பட்டாலியனும், அது ஒரு பட்டாலியன் 100 என்று ஹரஸ் பத்திரிகையினுடைய கணக்கு, 24,000 போராளிகளும் அப்படியே நின்று போராடுகின்றார்கள். ஆரம்பத்தில் 50,000 என்று சொன்னார்கள், இப்பொழுது 24,000 என்று இஸ்ரேலிய மீடியா தான் சொல்லுவார். அப்படியே நின்று போராடுகிறார்கள். அப்போ இப்போ நான் அடிக்கடி சொல்வது போல, ஷஹாதத் இல்லாமல் ஜிஹாத் இல்லை. அப்போ இவங்களில் ஷஹீத் ஆகியிருப்பாங்க, நியூ ரெக்ரூட்ஸ் நிறைய சேர்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு டனல்ஸ், அதையும் ஒன்றும் பண்ண முடியலை. அது நேற்று பார்த்தோம். ரஃபாவில் போய் கேஸை பைப் பண்ணி இவங்களே அதில் அழித்து கொண்டது. இதில் ஹீப்ரு பத்திரிகைகள் தரக்கூடிய சர்டிஃபிகேட்டு ஒரு பக்கம் இருக்கிட்டு, நம்ம செய்திகளை பார்க்கும்போது நேற்று இஸ்ரேல் நேற்றும் அப்பாயிகளை கொலை செய்திருக்கிறது. 2,50,000 பேர், 4 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குண்டு போட்டால் நிச்சயமாக நூற்றுக்கணக்கில் அவர்கள் ஷஹீதாவார்கள். நேற்று 80 பேர் ஷஹீதானாக சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம கணக்குப்படி 86லிருந்து 90 வரைக்கும் வருது. 14 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 24 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் 8 கூட்டுப்படுகளையே நடத்தியிருக்கிறது. நுஸ்ரத் கேம்பு, கான்யூனிஸ் பக்கத்தில் உள்ள கேம்பு, இந்த மாதிரி எல்லாமே அகதிகள் முகாம் தான். அந்த அகதிகள் முகாமில் குண்டுகளை போட்டு கொண்டு இருக்கிறது. இதை தவிர இராணுவ ரீதியாக என்ன சாதிச்சான்னு கேட்டால் இஸ்ரேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவங்க இராணுவத்தில் கேட்டால் எல்லாரையும் பைத்தியம் பிடிக்க வச்சான்னு சொல்லுவாள். இதில் நம்ம இந்த செய்திகளை பார்க்கும்போது நேற்று டைரல் பலால பயங்கரமாக அப்பாயிகள் மீது, அந்த முகாம்கள், அகதிகள் முகாம்களின் மீது குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள். காயம்பட்டவர்களை எல்லாம் அல் அக்ஸா மார்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதே போல கான்யூனிஸ் பகுதியில் காயம்பட்டவர்களை நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இஸ்ரேல் 290 நாட்களும் ஆம்புலன்ஸில் இருந்து, ஆம்புலன்ஸ் டிரைவரில் இருந்து, டாக்டர்ஸில் இருந்து, ஹாஸ்பிட்டல் வரைக்கும், ஹாஸ்பிட்டலில் தொடங்கி ஆம்புலன்ஸு, அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டாஃபு யாரையும் விடாமல் குறிவைத்து கொலை செய்தது, குண்டு போட்டு அழித்தது. அந்த ஆஸ்பத்திரியில் 2 ஆஸ்பத்திரியை அவங்க இயங்க செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்வது போல இவர்கள் இந்த மருத்துவமனைகளை உடனுக்குடன் உயிர்ப்பிக்க செய்வது ஒரு அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கிருந்த உதவி கிடைத்து கொண்டு இருக்கிறது. அந்த உதவியில் எடுத்தோன்னா ஈரான்பாங்க. ஈராக்கு மெடிக்கல் சைடில் நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு போட்டு இருக்கிறோம். ஆனாலும் இவர்கள் நித்தமும் குண்டு போட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு இடையே புகுந்து 2 மருத்துவமனைகளை சீர் செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஸ்டில் அவங்களுக்கு கையில் தான் காசா இருக்கிறது என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, நாசர் ஆஸ்பத்திரி இயங்குவது ஒரு பெரிய ஒண்டராகவே இருக்கிறது என்று, ஒரு பெரிய விந்தையாகவே இருக்கிறது என்று இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்லுகிறது. அடுத்தது, அவங்க பட்டாலியன் 24 பட்டாலியனும் அப்படியே இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, நேற்று ஒரு புது ஆயுதத்தை, புது மிசைலை கண்டுபிடிச்சி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் ரஃபா மிசைல். ரஃபால தோத்து ஓடுறது, திரும்ப வர்றது, வெளியில் தெரியாமல் போகிறது, தெரிஞ்சு வர்றதுன்னு சொல்லி இஸ்ரேலு ஒரு பயங்கரமான பித்தலாட்டத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. அங்கே ரஃபா மிசைலாம்
அது எங்கெல்லாம் தாக்கியிருக்குன்னு சொன்னால் காசா வளாகத்துக்கு வெளியில் போய் ஹவுலித், யாத்தித், சுஃபா, அவிசோலம்ங்கிற 4 இடங்களை அது தாக்கி இருக்கிறது. அந்த மிசைல்கள் தாக்கி இருக்கிறது. ஒன்றையும் அயன்டோமும் இல்லை, குப்பையும் இல்லை, ஆரோ ஒன்றையும் காணோம், இன்டர்செப்டரையும் காணோம், எல்லாமே தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தல இன்னொரு பெரிய சைபர் நைட்மேருங்கிறாங்க. அதாவது அதை நாம் தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இணையதள பீதியை உருவாக்கி இருக்கிறாங்க. இணையதள பீதி என்னான்னு சொன்னால் 48 மணி நேரம் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் பிளாக் பண்ணி ஹைஜாக் பண்ணி 200 பக்கத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன, ஒரு சிட்டிக்குள்ளால, ஒரு கார்பரேஷனுக்குள்ள ஒரு சிட்டி, இதில் பன்னாட்டு படைகளினுடைய தாக்குதல், வண்டியாக பிளேனாக கப்பலாக வர அமெரிக்காவினோட ஆயுதங்கள் இவையெல்லாம் பயன்படும் போது அவர்கள் 200 பக்கத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா 2000 இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தகவல் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றியும் எல்லா தகவலையும் எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த இனப்படுகொலை செய்கிற அந்த இராணுவ தளபதிகளை அடையாளம் கண்டு அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய தயக்கங்களுக்கு ஆளாகியிருக்கிறது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அவன் அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே நிறைய அதை தாக்கிட்டேன், இதை தாக்கிட்டேன், யமனை தாக்கிட்டேன், சிரியாவை தாக்கிட்டேன், ஈராக்கை தாக்கிட்டேன் அப்படின்னு செய்து விடணும்னு பார்ப்பான் நத்தியானுகு. ஆனால் அமெரிக்காலேயும் விரக்தி தான். கமலா ஹாரிஸ் அவனுடைய காங்கிரஸ் உரையே கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால், டெமோக்ராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜனநாயகவாதிகள் தெருவு முழுக்க மாற்று கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் இவர் சொல்லக்கூடிய பொய்கள் உடனுக்குடன் வெளிப்படுத்தப்படும் என்று நினைக்கிறோம். அடுத்தால நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வெஸ்ட் பேங்க். இன்னைக்கு நம்ம ஹமாஸை முதல்ல காசாவை முதல்ல சொல்கிறதா, வெஸ்ட் பேங்கை முதல்ல சொல்கிறதான்னு கூட நான் முடிவு பண்ண வேண்டியது இருந்தது. அந்த அளவுக்கு அங்கே உள்ள போராளிகள் காசா அளவுக்கு டனல்ஸ்லாம் அங்கே இருக்க மாதிரி எனக்கு தெரியல, நேருக்கு நேராக சண்டை போடுறாங்க. நேற்று துல்காம் என்ற இடத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு விரட்டி இஸ்ரேலிய இராணுவத்தினரை அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலி ஸ்டேட் கண்ட்ரோலர் ஆஃப் இஸ்ரேலி ஆர்மி என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் ஆர்மி வெஸ்ட் பேங்கில் நம்ம எதிர்பார்த்த பாதுகாப்பை தரல. ஒன்று, ரோடுகளை கூட பாதுகாக்க முடியல, ரோட்டில் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியல, எங்கே இருந்து தாக்குறான்னு தெரியல. தாக்குதல் நடந்து முடிஞ்சது, சரி இனிமேல் போய் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வரலான்னா அதையும் தாக்குறான். சரி ஒரு 2 மணி நேரம் கழித்து போவோம், அதில் போராளிகள்லாம் ஒதுங்கி போயிடுவான் அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியல. கடைசியில் ட்ரோன்ஸை விட்டு வானத்தில் இருந்து தாக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். வேற வழி இல்லாமல் துல்காமில் இருந்து துண்டை காணோம், துணியை காணோம், ஓட்டம். அடுத்தது முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் ஒரு வகை பாம்பை பயன்படுத்துகிறாங்க. நேற்று D9 மிலிட்ரி புல்டோசர்ன்னு சொல்லக்கூடிய அந்த புல்டோசர்களில் 8 எண்ணத்தை ஏக காலத்தில் தாக்கி இருக்கிறாங்க. பாம்பு வச்சுருக்காங்க, 8 ஏக காலத்தில். இது பெரிய எக்ஸ்ப்ளோஷன், பெரிய சத்தம் மேற்கு கரையில். அதை சத்தத்தை கேட்ட உடனே குடியிருப்புகளில் இருந்தவங்கெல்லாம் இறங்கி ஓட்டம், இன்னும் நம்ம குடியிருப்பு தான் இடிஞ்சு போச்சோம். அப்போ அது ஒரு திறந்த வெளி சண்டையை இவ்வளோ நேர்த்தியாக போடுகிறார்கள். அதில் நேற்று திடீர்னு இஸ்ரேலோட இன்ஃபென்ட்ரி, அதாவது காலால் படை, ஒரு வீட்டை போய் சுற்றிக்கிட்டு. அந்த வீடு யாருடையதுன்னா முகமது மனாசாங்கிறவருடைய வீடு. இவர் ஏப்ரல் 21 இஸ்ரேலிய படைகளை தனியாக நின்று சண்டை போட்டு இருக்கிறார். இந்த வருடம் ஏப்ரல் 21 தனியாக நின்று சுற்றி அடிச்சிருக்கார். நம்ம அதை குறிப்பிட்டோம் என்று நினைக்கிறோம். இது ஒரு ஆர்மியா அல்லது ஒரு ஆளான்னு கண்டுபிடிக்க 2 நாளாச்சு. அப்படியே அடித்தான் பையன், சுற்றி அடித்தான். கடைசியில் அவனை கண்டுபிடிச்சு ட்ரோன் வழியாக தான் தாக்க முடிஞ்சு. ட்ரோனுக்கு ஷஹீதானவனோட பாடி எடுத்துக்கொண்டு வச்சுருக்கானு. இன்னைக்கும் அந்த பாடியை அவனுக்கு கொடுக்கல. நேற்று அவன் வீட்டை சுற்றி பெரிய புல்டோசர்லாம் கொண்டு விட்டுருக்கானுவோ. அதுக்கு பிறகு அந்த வீட்டை இடிச்சிருக்கானுவோ. ஏப்ரல் 21 இறந்தவன் வீட்டை 4 மாதம் கழித்து இடிக்கிறிய, அதுக்கு ஒரு இவ்வளவு படையான்னு கேட்டால்
அந்த வீட்டில் இருந்தால் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் வருது, அங்கே தான் படம் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தானா. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றை போல் வீட்டில் போய் ஒளிச்சு இருந்துக்கிட்டு ஒரு சின்ன வாழை சுட்டு சாவுற மாதிரியெல்லாம் அங்கே இல்லை. அந்த அளவுக்கு பெரிய அளவில் வெஸ்ட் பேங்கில் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. நான் அந்த யுத்தத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், வெஸ்ட் பேங்கை பற்றி நம்ம தனியாகவே போட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் நேற்று வெஸ்ட் பேங்கில் அல் ஹமாம் நெய்பர்ஹுட்டுங்கிற இடத்துல நேருக்கு நேராக சின்ன வயசு பிள்ளை, இத்தனைக்கும் 10 குரூப்புக்காரன் எங்கே இருக்கான்னு காட்டி கொடுக்குறான், எங்கே ஆயுதம் வச்சிருக்கான்னு காட்டி கொடுக்குறான். அவங்கன்னையும் தாண்டி அவனை தாக்காமல் மற்றவர்களை தாக்க இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி இருக்கிறார்கள். நேற்று வேற வழி இல்லாமல் வெளியில் வந்திருக்கான். அவங்க முகத்தில், அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் முகத்தில் காரி உழுந்தது போல் அந்த கண்ட்ரோலர் ஆஃப் இஸ்ரேலி ஸ்டேட் கண்ட்ரோலர் வந்து பயங்கரமாக ஒரு அறிக்கையை விட்டுருக்கேன். நீங்கள் ஒன்றுமே செய்யலை, ரோட்டை கூட பாதுகாக்க முடியல, என்னடா செய்கிறீங்க அப்படின்னு. அடுத்து இப்போ இந்த டெம்பிள் குரூப், அதாவது ஒரு மித்தை வளர்த்துக்கிட்டு இருக்கானோ, அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அல் அக்ஸா கீழே இவனுடைய சாலமன் டெம்பிள் இருந்து அதை இடித்தாங்க அப்படி இப்படின்னு நான் நிறைய வரலாறுகளை பேசிவிட்டோம். படமாக வந்துட்டு இங்கிலீஷில், மற்ற மொழிகளில் எல்லாத்துலேயும் வந்துட்டு, அரபி எல்லாத்துலேயும் வந்துட்டு உமர் அல்லாஹ் ஜெருசலத்தை கையாளும் போது, ஜெருசலத்துக்கு உள்ளால் போகும்போது ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தலை, அவங்களாவே சரண்டர் பண்ணாங்க. இன்னும் ஒரு பெரிய கதையாக இது பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு டோம் ஆஃப் த ராக்கு, அல் அக்ஸா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் குப்பமேடாக இருந்து, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பாதிரி செருப்பை கலத்தி விட்டு போனால் உமர் அல்லாஹ் செருப்பை கலத்துனாங்க. எங்களுக்கு தான் புனித இடம், உங்களுக்கு புனித இடம் இல்லை, நீங்கள் செருப்பை போட்டு வரலான்னு சொன்னதுக்கு, நீங்கள் புனித இடமாக கருதுகின்ற ஒரு இடத்தை நாங்கள் டீசெக்ரேட் பண்ண, நான் களங்கப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இந்த பெருந்தன்மைகள்லாம் அங்கே நிறைய நடந்தால் அதை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த இங்கிதங்களை இன்னைக்கு 39,990 பேர் கொலை செய்யப்பட்ட போதும் இஸ்லாமிய போராளிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இப்போ அந்த டெம்பிள் குரூப்ஸ் ஒன்று வந்து திடீர்னு ஜூலை 15லேருந்து 23க்குள்ளால தான் அன்னைக்கு கோயிலை இடிக்கும் போது அந்த ஜெருசலம், இந்த வால் ஆஃப் ஜெருசலம்னு ஒன்று அவனை வச்சிருக்கான். அவனுக்கு கற்பனை இல்லை, பாபரி மஸ்ஜித் கதை தான் எல்லாம். அந்த வால் ஆஃப் ஜெருசலத்தை உடைச்சாங்கன்னு சொல்லி நேற்று 332 பேர் உள்ளே போய் பூஜை பண்ணானா, புரஸ்காரம் பண்ணானா, என்னெல்லாமோ பண்ணியிருக்கான். அவனை பிறகு அங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து அந்த பள்ளிவாசல் பகுதிகளை சுத்தம் பண்ணியிருக்காங்க. முழு போலீஸ் பாதுகாப்பில் அது நடந்திருக்கு. அடுத்தது நாம் ஹூத்திஸ் பக்கம் வந்தால், அவங்க இன்னைக்கு வேர்ல்டை டாமினேட் ஆயுத ரிசர்ச்சில், ஆயுதத்தை பற்றி எழுதக்கூடிய கட்டுரைகளில் எல்லாம் அவர்களுடைய ரிசர்ச்சு, அவர்களுடைய வெற்றி இவைதான் பெரிதாக பேசப்படுகிறது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அறிக்கையை விட்டுட்டு உடனே தாக்குதலை நடத்தி விட்டார்கள். அவங்க தாக்குதல் நித்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க. 1500, 1800, 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் இஸ்ரேலை தாக்குது. நேற்று நான் சொன்னேன், இஸ்ரேலில் உள்ள மக்கள், டெல் அவீவ்லையும் ஜஃபாலையும் உள்ள மக்கள் எல்லாம் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா சொல்லலாம்? அதாவது இஸ்ரேலுடைய எலக்ட்ரிசிட்டி நேற்று அடித்து நிமிச்சிட்டான், ஒன்றும் செயல்பட முடியல. இப்போ அடுத்த அட்டாக் என்னன்னா, அவனுடைய ஆயில் ஃபீல்டு, நேச்சுரல் கேஸ் ஃபீல்டில் தாக்க போகிறேன். அந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு என்னமெல்லாம் அடையாளப்படுத்திருக்காங்கன்னா, ஒரட் ராபின், ராபர்ட் பர்க்கு, எஸ்காட் அண்டு ஹைஃபா விசினிட்டி, ஹைஃபாக்கு பக்கத்தில் உள்ளது. அடுத்தது டெட்ஸின்னு சொல்லக்கூடிய சாக்கடலுக்கு உள்ளால போகக்கூடிய பைப்லைன். இவ்வளோத்தையும் அடிச்சுட்டா நேச்சுரல் கேஸை அவர் எக்ஸ்போர்ட்டராக இப்போ 1967க்கு பிறகு முஸ்லீம்களோட இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் உள்ள கேஸை எடுத்து அவர் எக்ஸ்போர்ட்டர், அது வரைக்கும் இம்போர்ட்டர். அது வரைக்கும் அவர் இறக்குமதி செய்துகிட்டு இருந்தவர் ஏற்றுமதி செய்துகிட்டு இருக்கார். மானங்கெட்டு போன ஜோர்டான், மானங்கெட்டு போன எகிப்து, இவனெல்லாம் தன்னோட கேஸ் ஃபீல்டை அவனுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு அவனுக்கிட்ட கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டம் நடக்குத, இவ்வளவுலையும் எகிப்தில் இருக்கவன் சனாய் பென்சுலா இழந்தவன், வெஸ்ட் பேங்கையும் சனாய் பென்சுலாவையும் காசாவையும் இழந்தவன், அவனுக்கும் சூடு சொல்றோம் வரல. இந்த பக்கம் இருந்த யாரு, நம்மளுடைய வெஸ்ட் பேங்கு ஜோர்டானுக்கும் எந்த சூடு சொரணையும் வரல. அவன் ஜெருசலத்தை கையில் வச்சுருந்தான். இப்போ அந்த எண்டோமெண்ட்டை மட்டும் கையில் வச்சுருக்கான். இது அவ்வளவுத்தையும் இப்போ அடிச்சிருக்கேன். நேற்று ஹைஃபாவில் இருந்த பல எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி கூடங்களை தாக்கி இருக்கிறார்கள். அதனால் ஹவுத்திஸ்ல என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு பெரிய கட்டுரைகள் இருக்குது. நம்ம வேணும்னா அப்புறம் அது இப்போ எதுனா அமெரிக்கா செய்யக்கூடிய பெரிய உதவி இஸ்ரேலுக்கு என்னன்னா,
ஹவுத்திஸுடைய ஆயுதங்கள் எவ்வளவு? டெல்லவீவில் தாக்கினது ஒரே ட்ரோன் தான் அவங்கள்ட்ட இருந்தா எத்தனை இருக்கு? அது இல்லை, ஆயிரக்கணக்கில் இருக்கீங்கிறான். எங்க வேணாலும் தாக்கக்கூடிய அளவில் இருக்கீன்னு ஹவுத்திஸு தங்களுடைய அட்டாக் பிளானை முதல்ல சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குங்கிறது வேற நாம் கவனிக்க வேண்டியது. அடுத்தது ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா முதலாக நெரியா என்ற மிலிட்டரி பேஸை அடித்திருக்கிறது. இது இஸ்ரேல் ஒழித்து வைத்திருந்த ஒரு மிலிட்டரி பேஸ். இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்து நேற்று அதை அடிச்சிருக்காங்க. அங்கே இருந்த கூலானி ஃபோர்ஸஸ் தான் நாங்கள் அவ்வளோ டாலர் கொடுத்து இப்போ தயார் பண்ணோம், இவ்வளோ டாலர் கொடுத்து தயார் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அதை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது கிலல் பேரக்ஸ் என்ற ஒரு பேரக்ஸை தாக்கி இருக்கிறார்கள் வித் பலாக் மிசில். அதே போல அவங்க தாக்கினதில் மிக முக்கியமான இது ரேடர் சைட்டு, அதாவது நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேல் இருந்த எல்லா ரேடர் சைட்டையும், அதாவது பறக்கக்கூடிய இதில் காட்டக்கூடிய, ஏற்கனவே ரேடரு அயன்டோமு ஆரோ எல்லாம் அவுட்டு இருந்தாலும் நேற்று எல்லா ரேடர் இதையும் தாக்கி இருக்கிறார்கள். அதே போல் மவுண்ட் நிறையா பேஸில் என்னன்னா ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கு, ஆஃபீஸர்ஸும் சோல்ஜர்ஸும் கொத்தாக இறந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அல் சமோகா, கபூர் சுஃபா இதெல்லாம் வழக்கமாக தாக்கக்கூடிய இடம்தான். இஸ்ரேலும் சும்மா இருக்கல. நேற்று தாக்குனையில் ஷேக் அத்தல் ஆத்திம் என்ற ஒரு ஹிஸ்புல்லா தலைவர் ஹனேனுங்கிற இடத்துல, சதன் லெபனானுக்கு தெற்கு, இவங்களுக்கு வடக்கு, அங்கே பார்டரில் வச்சு ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய ஷஹாதத்தை நேற்று அவர் அடக்கம் செய்யும் போது மரணத்தை நினைவுகூறும் ஒரு நல்ல உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எல்லோரும் நாங்களும் இன்னும் அதிகமாக இதில் கலந்து கொள்வோம், ஹிஸ்புல்லாவோடு எங்களை சேர்த்து கொள்வோம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, அங்கே ஜமாயே இஸ்லாம் என்ற ஒரு படைப்பிரிவும் இப்பொழுது ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து தாக்குதலை நடத்துகிறது. ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதலும் நேற்று அது நிரியா என்ற மிலிட்ரி பேஸை தாக்குனதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு தந்திருக்கிறது என்பது உண்மை. ஆக உலகம் முழுவதும் ப்ரொட்டஸ்ட் நடக்கு. பாரிஸில் நடந்திருக்கு, லண்டனில் நடந்திருக்கு. அமெரிக்காவில் நத்தியானு இருக்கிற காலம் வரைக்கும் ஜியோனிசம்னோ செமிட்டிசிசம்னோ என்னத்தை பேசினாலும் அது ஆன்டி நேஷனலிசம், தேசியத்துக்கு எதிராக கருதப்படும் என்று வாய்ப்பூட்டு போட்டும் ஜனநாயகவாதிகள், கமலா ஹாரிஸ் அதை அட்டன் பண்ணலாம், ஆனால் தனியாக சந்திப்பாலாம், ஜனநாயகவாதிகளும் மற்றவர்களும் எதிர் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அங்கேயும் பெரிய அவமானத்தோடு தான் திரும்புவார் எதிர்பார்ப்போம். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.